பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வழிபாடாக தெரியும். ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. பரம ஏழையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிபாட்டை பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கின்றார். இன்னொரு சிறப்பு இதில் இருக்குங்க. எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே வந்து எழுந்தருளி அருள் புரிவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால மாவிளக்கு போட்டுட்டா அந்த வாரத்திலிருந்து பெருமாள் நம்ம வீட்டில் எழுந்தருளி விட்டார் அப்படின்னு தான் இந்த புரட்டாசி முழுக்க மற்ற பூஜைகளை எல்லாம் செய்வாங்க. அதனால இந்த மாவிளக்குல அவ்வளவு விசேஷம் இருக்கு. இந்த மாவிளக்கு நம்ம போட்டு வழிபாடு செய்வதற்கு உண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதை புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம போடலாம், திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போடலாம், ஏகாதசி அன்னைக்கு நம்ம போடலாம். பெருமாளுக்கு விசேஷமான இந்த நாட்கள்ல நாம இந்த மாவிளக்கு போடலாம்.